உங்க வீட்டு குழந்தைங்க கூட முருங்கைக்கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை பறிச்சுக்கோங்க. பறிச்சு நல்லா அலசி தனியா அதை ஆஞ்சு பிரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டு இதை வெயில் படுற இடமா பார்த்து வச்சிடுங்க. ஒரு 2 to 3 டேஸ்ல இந்த மாதிரி நல்லாவே கலர் எல்லாம் மாறி காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் சூடான பேன்ல அதை கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வெறுமனே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா 1-2 ஸ்பூன் அளவுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம், அதாவது 1 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு போட்டு நல்லா வறுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியா ஆற விட்டுடுங்க. நான் 1.5 கப் அளவில் ஃப்ரெஷ்ஷான காஞ்ச மிளகாயை எடுத்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொடி தான். அடுத்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இட் மீன்ஸ் 200 கிராம்ஸ் வரும். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கருப்பு உளுந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம்ஸ் ஆஃப் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா அதையுமே பொன் நிறமாக வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஆறி வந்த எல்லாத்தையுமே தனியாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் நாம வறுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரையை மட்டுமே போட்டு அரைச்சி இந்த மாதிரி நல்ல மைய பவுடர் ஆக்கி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பெருங்காயம் காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி திப்பு திப்பையாக தான் வரும். ஃபைனாக உங்களால் அரைக்க முடியாது. ஸோ அதுக்கான டெக்னிக் தான். தனித்தனியாக நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்புலையும் உளுந்துலையும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக அப்படியே ரஃப்பாகவே நீங்கள் பேட்சாக பிரித்து சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் மிக்சர் எல்லாத்தையுமே பேட்சாக நீங்கள் கொட்டி அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் முருங்கைக்கீரை ஓவர் பவராகவும் இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் முருங்கைக்கீரையில் கசப்பு வருன்றதுனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி வாயில வச்சு டேஸ்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு தேவையான அளவுக்கு வந்துடும். இன்னும் சரியா மிக்ஸ் ஆகலைன்னா சும்மா ஒரு வாட்டி பல்ஸ் மோட்லையும் கொட்டி அரைச்சி எடுத்து வைங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான முருங்கைக்கீரை பொடி ரெடி. இதை இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். பாக்கியை நார்மலான இட்லி பொடியை எடுத்து சாப்பிடலாம். இன்னொரு டிப்பு, கீல ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும்.